கேவலம் ஒரு பொம்பளை உங்களால கேப்சர் பண்ண முடியல சார். அவ வர்றதும் தெரியல, அவ போறதும் தெரியல சார். அவளை ஃபாலோ பண்ணவே முடியல சார். அவ வர்றதும் போறதும் மின்னல் வேகம் மாதிரி. நாம அவளை பிடிக்க போனா உடனே தகவல் தெரிஞ்சு உஷாராயிடுறாங்க சார். நான்சென்ஸ். திஸ் இஸ் தி லாஸ்ட் வார்னிங் ஐ அம் கிவிங் யூ. இன்னும் 10 நாள்ல அவளை பிடிக்க முடியல, ஐ வில் see that you are reverted. ஊரார் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலனா அவளை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி சார். ஊரார் அவளை பிடிச்சு தரவங்களுக்கு 1000 rupees ரிவார்டு அனௌன்ஸ் பண்ணு. 1000 rupees. எஸ் சார். நீ போகத்தான் வேணும் அல்லி. நான் போக மாட்டேன். சொன்னா கேட்கணும். முடியாது. என்னடா அது? அப்பா நீங்களே சொல்லுங்க. நீங்க சும்மா இருங்க, நான் சொல்றேன். அடாடாடாடா, அப்ப யாராவது ஒருத்தர் சொன்னா போதும். ஏன்பா புருஷன் சொல்படி நடக்க வேண்டியதானே மனைவியுடைய கடமை. ஆஹா, இந்த பெருந்தன்மையான வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு தெரியாது. உங்க அம்மாளை கேடு. ஏடி பிள்ளை காமாட்சி, இதுக்கு நான் என்ன சொல்றது? எனக்கு என்ன தெரியும்? என்ன உனக்கு என்ன தெரிய போகுது? மனைவியினுடைய கடமை எதுன்னு எனக்கு தெரியும், நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இப்ப என்னுடைய கடமை என்னன்னு தெரிஞ்சா போதும். மாமா இதோட 3 கடிதாசி எழுதிட்டாரப்பா பொண்ணு அனுப்ப சொல்லி. இவ போக மாட்டேங்கிறா. அடடே, ஆச்சரியமா இருக்குது. அப்ப வீட்டுக்கு போக பிரியம் இல்லாத பொண்ணு நான் பார்த்ததே இல்லப்பா. நான் போயிட்டா வீட்டு வேலையில யார் கவனிச்சுக்கிறது? அத்தைக்கோ வயசாயிடுச்சு. பாத்தீங்களா பாத்தீங்களா, எனக்கு கிளவிங்கிறா. பின்ன நீ குமரிதான். அடி சும்மா ரெடி, மானத்தை வாங்காத. ஏண்டாப்பா, உங்க மாமா என்ன எழுதி இருக்கிறாரு? அவருக்கு உடம்பு சரியில்லையா, பொண்ணை அனுப்பிச்சு வைங்க, ஒரு 10 நாள் இருந்துட்டு போட்டோம்னு எழுதிருக்காரு. ஏமா அப்பா ஆசையை கெடுக்கலாமா? நீதான் போய் ஒரு 10-15 நாளைக்கு வாயேன். புருஷனை விட்டு பிரியணுமேனு யோஜனை பண்றா போல இருக்கு. பின்ன மத்தவங்க போல புருஷன் மேல அக்கறையே இல்லாம இருக்கு சொல்றீங்களா? இத பாரு, நீ இப்படி பிடிவாதம் பிடிக்காத. ஆமாமா, அப்பா சொல்ல கேட்கணும் பாரு. போயிட்டு வா. அப்புறம் நானே வந்து அழைச்சிட்டு வரேன். என்ன சொன்னா கேளு. அடங்குன்னு சொல்ல. சரி. கடைசி நாள் கேட்கிறேன், ராணி ரங்கம்மாளின் இருப்பிடத்தை சொல்ல போகிறாயா இல்லையா? சொல்ல மாட்டான். அதோ பா, என் உத்தரவில் உன் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாது. கமான், சொல்லுமே. என்ன துணிச்சல்! நீ ராணி ரங்கம்மாளின் ஒற்றன்தானே? நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. உன்னை நாயை போல் சுட்டு வெட்டுகிறேன் பார். உன் பிரேதத்தை மீட்க ராணி வருவாள் அல்லவா? அப்போது பார்த்துக் கொள்கிறேன். ராணி, நிறுத்துங்கள். ராணி ரங்கம்மாள் வந்திருக்கிறேன். என்னை கைது செய்யுங்கள். ஒரு பாவமும் அறியாத அவரை விடுதலை செய்யுங்கள். ஓ, எதிர்பார்த்தேன் ராணி. Let him go. பாவம், ஏமாந்து விட்டீர்கள். இவள் ராணி இல்லை, யாரோ பைத்தியக்காரி. இல்லை இல்லை, இவள் ராணிதான். பிடித்து கட்டுங்கள், கைது செய்யுங்கள், கண்ட துண்டமாக்குங்கள். இவர் ராணி இல்லை, நான் ராணியேதான். போய், இவள் உங்களை ஏமாத்துகிறாள். நான் என்னிடமா விளையாடுகிறீர்கள்? இந்த 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணுங்க. You are unfit for this post. கையில கடிச்சவளை கொண்டு வர முடியல. இந்த வேலைக்கு நீ லாயக்கு இல்லை. I would recommend you transfer to some other place. Sir. Shut up. Sergeant Bren, you take charge. Yes sir. ராணி ரங்கம்மாளை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும். எந்த விதமான ஹெல்ப் தேவையானாலும் கேள், தர சொல்றேன். ஆல் ரைட் சார். அம்மாட்ட கொடுத்து பாவாடை. நல்ல மகராசி அம்மா, நீ சுமங்கலியா வாழணும். 16 பெத்து பெருகணும். உன் புருஷனும் நீயும் ஒரு குறைவில்லாம வாழணும். நீயும் உன் புருஷனும் ஒரு குறைவில்லாம வாழணும். நீயும் உன் புருஷனும் ஒரு குறைவில்லாம வாழணும். ராணி ரங்கம்மாளுக்கு, ராணி ரங்கம்மாளுக்கு. அம்மா,
இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு ராணியா இருக்கீங்க, அலங்காரத்தை விரும்பாம ஆடம்பரத்தோட இல்லாம ஏழை பொண்ணு போல ஏமா இப்படி பாயில உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? முத்தழகி, ஏன் நீ தடுக்கிறாய்? சாவதற்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? இருந்தால் நான் ஏன் குறுக்கிட போகிறேன்? வாழ்க்கையுமே உனக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு? கைகூடாத காதலா அல்லது வறுமையின் தூண்டுதலா? இரண்டும் தான். காதலனை அடைய வேண்டுமானால் மாமன் கேட்கும் பரிசு பணம் 1000 பொன் வேண்டும். இவ்வளவுதானே? நான் கொடுக்கிறேன். என்னுடன் வா. நீங்கள் யாரம்மா? ராணி ரங்கம்மாள். அப்புறம் முடிவாக என்ன சொல்கிறீர்கள்? அதுதான் 1000 பொண்ணு இருந்தா என் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டேன். அது உங்கள் முடிவு. உங்கள் மகன் என்ன சொல்கிறான்? அவன் என்ன என் பேச்ச தட்டியா நடக்க போறான்? ஏண்டா சொல்லேண்டா. என்ன அப்படித்தானா? ஆமா, அப்பாதான் சொல்லிட்டாரு. லட்சுமி, இங்க வாமா. மாமா, அத்தா, அதில் 1000 பொன் இருக்கிறது. இனி இப்பெண்ணை வெளியே போக சொல்ல உமக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா இது ரொக்கமா சேர வேண்டியது. இன்னும் சீர்வரிசை சாமான் செட்டெல்லாம். உங்கள் பேராசைக்கு ஒரு அளவில்லையா? நான் யார் தெரியுமா? தெரியாம சொல்லிட்டேம்மா. இனிமே அப்படியெல்லாம் பேச மாட்டோம். இந்தம்மா லட்சுமி. இது என்னம்மா? ஆமாம், ஆடு மாடு விற்பது போல்தானே உங்கள் மகனை விற்று விட்டீர்கள். இனி அவள் சொத்து. இவள் உயிருக்கே முடிவு தேடி கொடுத்திருக்குமே. நல்ல வேளை நான் மட்டும் குறுக்கிடாவிட்டால் இந்த கயிற்றில் ஊசலாடி இருப்பாள். என் கண்காணிப்பு எப்போதும் உங்கள் மேல் இருக்கும் என்பது. தாய், தெய்வம் போல வந்தீங்க. நான் வருகிறேன். வா மாதவா. மாதவா, நீ மாங்குடி போய் வா. சரியம்மா. அம்மா, ஒருத்தன் மாதவன். ராணி, பண்ணையார் தர்மலிங்கம் பிள்ளை வீட்டில் ஒரே கலவரம். ஏன்? நமது ஆட்கள் அவர் பணத்தை கொள்ளையடித்து விட்டார்களா? வீட்டில் புகுந்தா கொள்ளையடித்தார்கள்? இல்லைங்க, கலெக்டர் துறைக்கு தர்மலிங்கம் பிள்ளை வரி கட்ட போகிற போது பாதையிலே மடக்கி கொள்ளையடிச்சாங்களா. எவ்வளவு பணம்? 30,000 ரூபாய். எனக்கு தெரியாமலேயே நடந்து விட்டது. இப்ப என்னம்மா செய்ய போறீங்க? என்ன செய்வீங்க? இப்ப திடீர்னு சம்மன் அனுப்பியிருக்காரு. ஆமா, அப்ப என்னமா அப்படித்தான் இருந்தாரு. இப்பதான் எனக்கு சனி பார்வைப்பட்டிருக்கு. சரி, பணம் இப்ப இல்லேன்னு சொன்னா என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. மாமியார் வீடு அழைச்சிக்கிட்டு போய் அழகா விருந்து வைப்பாங்க. ரொம்ப நல்லதா போச்சுங்களே. ஐயா, ஏன் உப்ப தின்னுட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குற நீ? ஐயோ, நான் அதுக்கு சொல்லிங்க ஏஜமா. ஐயா, வயத்தறிச்சல கிடப்பாங்க. சரிங்க. உனக்கு சமய சந்தர்ப்பமே தெரியறது இல்ல. அப்பா, பணத்துக்கு என்ன செய்யறதா இருக்கீங்க? என்னையே கேட்கிறியாடா மகனே? டேய், நான் என்ன பணம் காய்க்கிற மரம் வச்சிருக்கிறேனா இல்ல இரும்ப தங்கமாக்குற ரகம் வச்சிருக்கிறேனா? உங்க அப்பா மானத்தை காப்பாத்துறா, உன் பொண்டாட்டிட்ட போய் பணம் வாங்கிட்டு வா. மாணிக்கம், போறேம்மா. மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை, வாங்க 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 வாங்க. உங்களுக்கு 100 ஆயிடுச்சு. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன் இவ்வளவு நாள்? சரிதான், வந்தது வராதமா புருஷனோட சண்டை போட ஆரம்பிச்சிட்டியா? இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. ராத்திரில தவறாம பால் சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறேன். இன்னும் எத்தனை கேள்வியம்மா பாக்கி வச்சிருக்க? போங்கப்பா. நான் ஏமா போறேன், நீதான் போக போற உன் புருஷனோட. மாப்பிள்ளை, இவ குடும்பத்தனத்தை நீங்க தான் போய் கண்டிக்கணும். சரி, கண்டிக்கிறேன். இத்தனை நாள் இந்த பக்கமே வராம இருந்ததுக்கு நான்ல கண்டிக்கணும். என்னமா பேசிக்கிட்டு நிக்கிறியே? போய் சாப்பாட்டுக்கு வேண்டியதை ஏற்பாடு பண்ணம்மா. என்ன மாப்பிள்ளை, பிரயாண ஆசை ஜாஸ்தியா இருக்கா? ஆமா.
உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம். அதுக்கு என்ன கேட்கணுமா மாப்பிள்ள? நீங்க தாராளமா அள்ளி அழைச்சிக்கிட்டு போகலாம். இல்ல அத பத்தி இல்ல, எதுவா இருந்தா நான் சாப்பிட்டுட்டு பேசினா போச்சு. ஒரு அவசரமான விஷயம். அவசரமா? என்ன விஷயம்? வந்து சொல்லுங்க மாப்பிள்ள. உங்ககிட்ட ஒரு உதவிக்காக வந்தேன். செல்லம், சீக்கிரமா சமையல் ஆகட்டும். உங்களுக்கு அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய தொகை இல்லைங்களே மாப்பிள்ள. என்கிட்ட பணம் இல்லை, என்னால காலனா தர முடியாது.